இன்றைக்கு வந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தீர்களா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி மீது ஆவேசம். இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? என் வீட்டில் பெண்கள் இல்லையா? எல்லார் வீட்லயும் இருக்கிறாங்க. இது உங்க தலைமைக்கு அழகா? இதுதான் நீங்க கட்சி நடத்துகிற லட்சணமா? நேரம் அம்மா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள், சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளையை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளையை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுறவன், ஏஐ மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திரிகலாம். தேவி சண்முகம் கொந்தளிப்பு. அம்மா இருந்தால் தொட முடியுமா? பெண்களை பற்றி பேச முடியுமா? யாரோ ஒரு இபிஎஸ் இருக்கிறார், நமக்கு என்ன ஆகுது? எப்படி கேட்பார் அவரு? அவர் தான் இந்த அவதூறு செய்திகளை உடனுக்குடன் எனக்கு அனுப்புகள் என்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மேல் உள்ள ஆத்திரத்தில் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் CV சண்முகம் செய்தியாளர் சந்திப்பில் தன் உள்ள கோபத்தை ஒரு காட்டியிருக்காரு. அதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் பெண் நிர்வாகிகளை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள் மூலம் அவதூறு செய்யும் கலாச்சாரம் அதிகரித்து உள்ளதாகவும், அதிமுகவில் உழைக்கும் பெண்களை அவமானப்படுத்துபவர்களை கட்சி தலைமையான எடப்பாடி பழனிசாமியை ஊக்குவிப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரான CV சண்முகம் மேலும் பெண்களுக்கு எதிரான அவதூறு பரப்பப்படுவதை எதிர்க்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கார். இன்றைக்கு வந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தீர்களா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கட்சியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். எனக்கும் இபிஎஸ்க்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். அது வேறு. கருத்து வேறுபாடு உங்களுக்கும் எனக்கும், கட்சிக்கு நமக்கு தான். பேசுகிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, நீங்கள் எடுக்கிறீங்க. நான் உங்களை விமர்சனம் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்கள் தலைமையின் கீழ் உங்கள் நேரடி பார்வையில் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அம்மாவை பின்பற்றி இந்த கழகத்துக்கு வந்த பெண்களை தரக்குறைவாக மானபங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகின்ற நபர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற தலைமை இன்றைக்கு. இது நியாயமா? இபிஎஸ் அவர்களே, 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திச்சிச்சு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திச்சு. எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளராக தலைமை ஏற்று நடத்திய அனைத்து தேர்தலிலும் அதிமுக படுதோல்வியடைந்தது. இதனையடுத்து சட்டசபையில் விஜய் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் CV சண்முகம், MR விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் ஆதரவாக வாக்களித்தனர். போர்க்குடி தூக்கிய MLAக்களின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறித்தார். தற்போது வரை அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆதரவாளர்கள் அந்தந்த பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டனர். இதற்கிடையே தனது மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதும் கட்சியின் அலுவலக சாவியை எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரான பசுபதி தரப்பிடம் ஒப்படைத்தார் சண்முகம். அதற்கு பிறகு அடிக்கடி தனது ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வரார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணனை நேரில் சந்தித்து இன்று காலை புகார் மனு அளித்திருக்கார். இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? என் வீட்டில் பெண்கள் இல்லையா? எல்லார் வீட்லயும் இருக்கிறாங்க. இது உங்க தலைமைக்கு அழகா? இதுதான் நீங்க கட்சி நடத்துகிற லட்சணமா? நேரம் அம்மா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அம்மா இருந்தால் தொட முடியுமா? பெண்களை பற்றி பேச முடியுமா? யாரோ ஒரு இபிஎஸ் இருக்கிறார், நமக்கு என்ன ஆகுது? எப்படி கேட்பார் அவரு? அவர் தான் இந்த அவதூறு செய்திகளை உடனுக்குடன் எனக்கு அனுப்புகள் என்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னையும் தனது ஆதரவாளர்களையும் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செஞ்சி, மயிலம், விழுப்புரம் மேற்கு காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு குற்றம் சாட்டியிருக்கார். மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களை குறிவைத்து அரசியல் செய்யும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் அதிமுகவில் உழைக்கும் பெண்களை அவமானப்படுத்துபவர்களை கட்சி தலைமையே ஊக்குவிப்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கார். அப்ப 7 ஆண்டுகளுக்கு இருக்கிற குற்றங்களுக்கு இனி யாரும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள் சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளையை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளையை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை வந்து அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுறவன், ஏஐ மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திரிகலாம். அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சிறப்பான மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நியமித்ததற்காக இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும்? பெண்களுக்கு எதிரான அவதூறு பரப்பப்படுவதை எதிர்க்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கார். புரட்சி தலைவி இரும்பு பெண்மணி அம்மா அவர்கள் இன்று இருந்திருந்தா இந்நேரம் எடப்பாடி எங்கிருப்பார்னு அவருக்கே தெரியாது. அம்மா இருக்கும்போது பெண்களுக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருந்தது, அம்மா போல் தைரியமாக எத்தனையோ பெண்கள் இருக்க வேண்டும் என்று வரும்போது இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது என்னவென்று சொல்வது? மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் தாவேக ஆட்சி அளித்தார்கள். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கையில் கொண்டு வரப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கு ஏற்றாற் போல விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவிச்சிருக்கார். தாவேக தலைவர் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் காவல்துறை தன்னை திருத்திக் கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் குற்றமும் சாட்டியிருக்கார். தாவேக ஆட்சியில் ஃபேக் வீடியோ மட்டும்தான் வருது, எதை செய்ய வேண்டும் என்று ஒரு தகுதி தராதாரம் வேண்டாமா என்றெல்லாம் சீறியிருக்கிறார். நான் யாருங்கிறது இந்த ஊருக்கு தெரியும், நீ யாருங்கிறது இந்த ஊருக்கு தெரியும் என்று பஞ்சு வசனமெல்லாம் பேசியிருக்கார். நீ பகன் கொடுத்தால நீ என்ன வாழ்கன்னு சொன்னால் நான் வாழ்ந்துட போகிறதில்ல, நீ என்ன அழியின்னு போனால் அழிஞ்சிட போகிறதில்ல. நான் யாருன்றது இந்த ஊருக்கு தெரியும், நீ யாருன்றது இந்த ஊருக்கு தெரியும். முதலமைச்சர் விஜய் நல்லாட்சி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலமைச்சர் விஜய் செயல்பட்டு வந்தாலும் அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை என்றும் காவல்துறை தங்களை திருத்திக் கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு வலியுறுத்தியிருக்கார். செஞ்சி மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் தொடர்பாக பெயர் குறிப்பிட்டு புகார் அளித்து இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அளித்த பதில் ஏமாற்றம் அளிப்பதாகவும் சண்முகம் தெரிவிச்சிருக்கார். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி உடனடி நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு நீதி வழங்க வேண்டும், இல்லைனா அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தனக்கு தெரியும் என்றும் அவர் எச்சரித்திருக்கார். பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த அநீதிக்கு காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெற்றிருக்கிறார். ஆக காவல்துறை மீது விமர்சனம் செய்திருக்கும் CV சண்முகம் அவர்கள் கருத்து பற்றி நம் ஜெம் கமெண்டில் பகிரவும். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.